திருப்புகழ் பாராயணத்தில் ஒரு பிரபஞ்ச ரகசியமே இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது அவ்வளோ மிகப்பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அப்புறம் ஐயா வந்து இந்த ஒளிதேகம் பெற்றது பற்றிங்க. பெருமான் வந்து ஒளிதேகம் பெற்றார் இல்லையா, அது வந்து அகவல்லையே எழுதுறார் இறுதியில். அது பற்றி ஒரு சின்ன விளக்கங்க. ஆமாம், ஒளிதேகம் சுத்த பெற்ற தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் பெற்றோர் நம்முடைய பெருமான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுத்த தேகம் என்பது பார்க்கலாம், நேராக இப்படி பிடிக்கலாம், சுத்த தேகம் பேசலாம், எல்லாம் செய்யலாம், போட்டோ கூட எடுக்கலாம் சுத்த தேகத்தை. பிரணவ தேகம் வரும்போது ஆள் தெரியும், ஆனால் கிட்ட நெருங்க முடியாது. பிரணவ தேகம் ஆள் தெரிவார், ஆனால் கிட்ட நெருங்க முடியாது, அவர் தொட முடியாது. பிரணவ தேகம். இந்த ஞான தேகம் என்பது போட்டோவும் எடுக்க முடியாது, நிழல் விழாது, கீழே தரையிலையும் கால் படியாது. அது ஞான தேகம், அது உயர்ந்த நிலை. அது அந்த நிலைக்கெல்லாம் நம்ம ஆராய்ச்சியே போட. நிறைய பேர் பார்த்தா ஆராய்ச்சி மையம், அருட்பா ஆய்வகம் ஆராய்ச்சின்றான். என்ன ஆராய்ச்சி? அது சாதாரண நிலையாது. அது வந்துட்டு நாம் உருடானா உந்துடணும். பெருமான் மேலே ஒரு அந்த பற்று, இதில் இறங்கடானா இறங்கிடணும், அப்படி இருக்கணும். முழுமையாக தன்னை ஒப்படைச்சிடணும் ஐயா கிட்ட. அது ஒரு ஆராயவே கூடாது. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையன்னு சொன்னால் இது எப்படி? இது அன்பெனும் பிடியில் எப்படி இது ஆராயறது? இது அவசியமா? அது நமக்கு அவசியம். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, ஆண்டவனாலே மலையாக இருக்கக்கூடிய மலை போன்ற ஆண்டவன் இருக்கக்கூடிய அந்த மலையே நாம் அன்பு இருந்தால் பிடிச்சிடலாம்.